ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஈஸியான மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். வாங்க, நான் கறியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கறி கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை அது கூடவே ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடலாம். தக்காளியை நல்லா கையை வச்சு மசிஞ்சு விட்டுறணும். பாருங்கள், இந்தளவு கறியோட தக்காளியும் மசிஞ்சு எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைக்கும் நல்லா வெங்காயத்தை கிளறி விடலாம். கண்டிப்பாக ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் ரசத்துக்கெலாம் இந்த சுக்கா நல்லாயிருக்கும். சிம்பிளானது, பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்போயுமே நான்வெஜ் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னுமே நல்லா தூக்கலாக இருக்கும். நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மிளகாத்தூள் கூட கலருக்காக தான், இல்லாட்டி ரொம்ப கொஞ்சம் மஞ்சள் கலராக தெரியும், அதுக்காக தான் கலர் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க மசாலாவை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாமே நல்லா ஒன்று சேர கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணிலாம், தக்காளியில் உள்ள தண்ணி இதெல்லாம் பார்த்திங்களா, இந்த மாதிரி தக்காளி எல்லாம் மசிஞ்சு வர மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு, இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த ஸ்டேஜில் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் குக்கரில் விசில் போட்டு 2 விசில் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஸ்லோலையே ஒரு 1/4 மணி நேரம் வச்சு இறக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவு ஆயிடுச்சு. இப்போ இதில் முக்கியமானதே பெப்பர் தான். பெப்பர் நம்ம வீட்டில் தான் அரைச்சி போடணும். 2 ஸ்பூன் பெப்பர் நல்லா போட்டு ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் தான் வச்சுருக்கேன். பக்கத்தில் சாம்பார் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த சுக்காவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை மட்டும் வெறும் சாதத்தோடு பிரட்டி சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நமக்கு சுக்கா வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.